டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? கவின் நடிப்பில் வெளியாகி இருக்க மாஸ்க் படத்தோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு திருநெல்வேலியிலேருந்து சரண் கேட்டிருக்காங்க. கவின் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய திரைக்கதை இன்னும் கொஞ்சம் சீராக அமைத்திருந்தார்கள் என்றால் கூடுதலான வரவேற்பு அந்த படம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அஞ்சான் படம் ரீஎடிட் பண்ணி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போவாச்சும் அந்த படம் நல்ல வசூலை குவிக்குமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஞ்சான் படத்தை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் அந்த படம் வெளியான போது ரீஎடிட் பண்ணி அந்த படத்தை வெளியிட்டாங்க. அங்கே மாபெரும் வெற்றி அந்த படம் தழுவியது. அதை மனதில் வைத்து கொண்டு தான் இப்போ ரீஎடிட் பண்ணி தமிழில் மீண்டும் அவங்க வெளியிடுறாங்க. அங்கே அந்த படம் வெற்றி பெற்று இருக்க காரணத்தினால தமிழும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அந்த படம் அடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் ரஜினி சாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருந்தாங்க. இது அவங்களோட பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களான்னு திருச்செந்தூர்லேருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி, ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கும் சரி, எந்த பப்ளிசிட்டியும் தேவையில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகப்பெரிய சாதனையாளர். அந்த சாதனையை அங்கீகரிக்கின்ற விதத்தில் அவருக்கு அவங்க கொடுத்த ட்ரிபியூட் தான் அது. மிடில் கிளாஸ் திரைப்படம் குடும்பஸ்தன் படம் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. மிடில் கிளாஸ் படத்தை நான் இன்னும் பார்க்கல. குடும்பஸ்தன் அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதாக தெரியல. ஆனாலும் மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது என்பது உண்மை. அபிஷன் ஜீவித்தோட முதல் படத்தோட டைட்டிலையும் டீசரையும் ரஜினி சாரே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது எப்படி சாத்தியம்னு நரேஷ் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. அபிஷன் ஜீவன் நடிக்கின்ற படத்தினுடைய டைட்டிலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவராக சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருப்பது தான். கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணுற படத்தோட கிளிம்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? பெரிய டைரக்டராக வரக்கூடிய பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கான்னு கிஷோர் மரப்பாலத்திலேருந்து கேட்டிருக்காங்க. கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணுற படத்தோட கிளிம்ஸை நான் பார்த்தேன். ஒரு நல்ல டைரக்டராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இனிமேல் சோஷியல் மீடியாவில் என்னோட ஃபோட்டோ கூட யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இளையராஜா சார்பாக ஒரு மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்த தகவல் உண்மையானு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்திருப்பது செய்தி இல்லை, அது நீதிமன்ற உத்தரவு. ஆனால் அந்த உத்தரவில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் ஹெச் வினோத் யாரை டைரக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு பிரேம் திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து ஹெச் வினோத் யாரை இயக்கப் போகிறார் அப்படின்றது ஏற்கனவே முடிவான விஷயம். தனுஷை தான் அடுத்தவர் இயக்க இருக்கிறார். அந்த படத்துக்கான இசையை சாம்சிஎஸ் அமைக்க இருக்கிறார். கும்கி 2 படம் ரிலீஸ் ஆனதே தெரியல. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கான்னு மாணிக்கம் சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கும்கி 2 திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த படத்தை பார்த்த பல ரசிகர்கள் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. என்னுடைய நண்பர்களும் அதே மாதிரி கருத்துக்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். கும்கி திரைப்படம் தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய போனால் அந்த படத்தை இயக்கிய பிரபு சாலமன் பார்ட் 2ல் எதனால் கோட்டை விட்டார், எங்கே கோட்டை விட்டார் அப்படின்னு தெரியல. சில டேரக்டர் சில ஹீரோக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. தேசிங் பெரியசாமி சிம்புக்காக வெயிட் பண்ணுறாரு. தனி ஒருவனுக்காக மோகன் ராஜா வெயிட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இவங்க இன்னொரு படமே பண்ணிடலாமே, ஏன் அவங்க அந்த மாதிரி படம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பாலன் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கேள்வியில் என்ன கருத்தை சொல்லியிருக்கீங்களோ அதே கருத்து தான் என்னுடைய கருத்து. நேற்று ஒரு ரசிகருடைய கேள்விக்கு கூட ஏறக்குறைய இதை ஒத்த ஒரு பதிலை தான் நான் சொல்லியிருந்தேன். பிக் பாஸ் பூர்ணிமா நடித்த எல்லோ படம் எப்படி இருக்குது? நல்ல வசூல் பெறுமான்னு தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லோ திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை. ஜென்டில்மேன் 2 படத்தோட பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் வரல. அந்த படம் வருமா வராதான்னு சங்கீதா திருச்செங்கோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் 2 படத்தினுடைய பூஜை மிக பிரம்மாண்டமாக நடந்தது மட்டும் இல்லை, அதைத் தொடர்ந்து சில நாட்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் நடைபெற்றது. அதுக்கு பின்னால் எதனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நின்று போனது அப்படின்னு தெரியல. அர்ஜுன் விஜயகாந்த் 2 பேருமே சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்களான்னு அரவிந்த் டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்தினுடைய நெருங்கிய நண்பரும் நல்ல நகைச்சுவை நடிகருமான எஸ் சந்திரன் எங்கள் குரல் அப்படின்ற பேரில் ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தை இயக்கியவர் ராமநாராயணன். அந்த படத்தில் அர்ஜுனோடு இணைந்து ஒரு கௌரவ கதாபாத்திரத்திலே விஜயகாந்த் நடித்திருந்தார். சந்திரபாபு சார் ஏதாவது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு மணிமாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சந்திரபாபு நடித்து இயக்கிய திரைப்படம். அந்த படத்தில் சாவித்திரி, கேஆர் விஜயா, சோ போன்ற பல முக்கியமான நடிகர்கள் நடித்திருந்தார்கள். தமிழ் படத்துக்காக போடப்பட்ட செட் ஏதாச்சும் இப்போ வரைக்கும் கலைக்காமல் பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்களான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் படத்துக்காக சமீபத்தில் போடப்பட்ட செட்டுகள் வேண்டுமானால் கலைக்கப்படாமல் இருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட செட்டுகள் எதுவும் கலைக்கப்படாமல் இல்லை. பாகுபலி படத்தை தயாரித்த ஆர்கா மீடியா ஒர்க்ஸ் யாருடையதுன்னு திருச்செங்கோட்லேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. பாகுபலி படத்தை தயாரித்த ஆர்கா மீடியா ஒர்க்ஸ் நிறுவனம் ஷோபு எர்ராலகட்டா, பிரசாத் தேவினினி ஆகிய இருவருக்கும் சொந்தமான ஒரு நிறுவனம். 2001ஆம் ஆண்டிலே அந்த திரைப்பட நிறுவனத்தை அவர்கள் நிறுவினார்கள். அதற்கு பின்னாலே பல வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பாளர்கள் அவர்கள். பென்ஸ் படம் அனௌன்ஸ் பண்ணி பல மாதங்கள் ஆகுது. எப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க.
பெண் திரைப்படத்தை பற்றி அறிவித்து நீண்ட நாட்களாகியும் படம் வரலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சரியான இடைவெளியில் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெறாதது தான். என்ன காரணத்தால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போகிறது அப்படின்றத அந்த தயாரிப்பாளர்கள் தான் சொல்ல வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ரீரிலீஸ் வெற்றி அடைஞ்சதான்னு ஸ்ரீதர் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் படம் மறுவெளியீட்டிலே மிகப்பெரிய வெற்றியை குவிக்கவில்லை. மணிகண்டன் தன்னோட அடுத்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறாருன்னு வந்த தகவல் உண்மையான ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. மணிகண்டன் அடுத்த படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தை நடிக்கப் போகிறார் அப்படின்ற செய்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு ஊடகத்தில் சொல்லி தானே தெரிஞ்சது. அவர் அந்த படத்தில் வேறொரு கதாபாத்திரத்தை நடிக்கிறதா இருந்தால் போலீஸ் கதாபாத்திரத்தை நடிக்கிறார் அப்படின்னு ஏன் அந்த ஊடகத்தில் சொல்ல போகிறாங்க? அதையும் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணி போலீஸில் சிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த ஆக்சஸ் கிடைக்குது? இதை தடுக்க வழி என்னன்னு காயத்ரி வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரண மக்களுக்கும் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. இதை மட்டும் தீவிரமாக தடை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக தமிழகமே இருளில் மூழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அடுத்து என்று ஒரு தகவல். கே பாக்யராஜனுடைய திரைக்கதை வசனத்திலும் பாரதிராஜாவுடைய இயக்கத்திலும் உருவான ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றியை குவித்த திரைப்படம் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தின் இந்தி பதிப்பிலே அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடித்திருந்தார். தமிழ் படத்தை பாரதிராஜா இயக்கினார் என்றால் ஹிந்தி பதிப்பை அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருந்த பாக்யராஜ் தான் இயக்கினார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, தமிழ் படத்தில் என்ன மாதிரியான கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்களோ அது ஹிந்தி படத்திலே இல்லை. அந்த படத்துடைய கதாநாயகன் அமிதாப் பச்சன் உட்பட பலரிடமிருந்தும் மிகப்பெரிய எதிர்ப்பதற்கு கிளம்பியது. அந்த கிளைமாக்ஸோடு வந்து தமிழ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்ததுனால ஹிந்தியில் அந்த கிளைமாக்ஸை மாற்றினா வெற்றி எங்கே பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்து அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பாக்யராஜ் ஆரம்பத்திலே கொஞ்சம் திணறித்தான் போனார். அதற்கு பின்னால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட நான் இப்போ ஒரு புது கிளைமாக்ஸை சொல்கிறேன்ல, அதை எடுத்து பார்ப்போம், நீங்களும் பாருங்கள். அந்த கிளைமாக்ஸ் உங்களுக்கு திருப்தி அளிக்காத பட்சத்தில் நான் மீண்டும் நீங்கள் சொல்கிற கிளைமாக்ஸே படமாக்கி தருகிறேன் என்று அவரிடம் சொன்னார் பாக்யராஜ். அதற்கு ஒப்புக்கொண்ட அந்த படத்தினுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளரும் இந்த கிளைமாக்ஸ் ஷூட்டிங் முடிந்ததற்கு பின்னாலே அந்த படத்தை போட்டு பார்த்தாங்க. பாக்யராஜ் ஷூட் பண்ணியிருந்தார். அந்த கிளைமாக்ஸ் மிகுந்த திருப்தியை அவங்களுக்கு அளித்தது. அதன் காரணமாக தான் அந்த கிளைமாக்ஸே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. தமிழில் வேறு ஒரு கிளைமாக்ஸ், ஹிந்தியில் வேறு ஒரு கிளைமாக்ஸாக இருந்த போதிலும் இரண்டு படங்களுமே மாபெரும் வெற்றியை குவித்த படங்களாக அமைந்தது என்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த படப்பிடிப்பில் தான் சீமானோட உங்களுக்கு பழக்கம் ஏற்படும். ஆமாம், அப்போது நான் ஹீரோயின், அவருக்கு உதவி இயக்குனர். ஆமாம். ஒரு காலகட்டத்தில் ரஜினியுடைய செயல்பாடுகளை சீமான் அதிகமாக விமர்சித்து கொண்டிருந்த நேரம். விஷுக்கு அப்படியே குவைட் கான்ட்ராஸ்ட் வந்து பிரதாப் போட்டு மலை மேலே ஷூட்டிங். அந்த படத்துக்கு வந்து எங்கள் அப்பா வந்தாங்க என் கூட. கால் தடுக்கி வாட்டர் ஃபாலில் விழுந்து கீழே சறுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. லோக்கல் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.